அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அல் காபிரூன். இந்த சூறாவுடைய வரலாற்று பின்னணி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்டது. இதனுடைய வரலாற்று பின்னணி, புனித மக்கா நகரில் இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாம அழைப்புக்கு எதிராக குறைஷிகளின் இணை வைக்கும் சமுதாயத்திடையே எதிர்ப்பு புயல் வீசத் தொடங்கியது. ஆயினும் அன்னலாரை எப்படியாவது சமரசப்படுத்தி விடலாம் என்பது குறைஷி தலைவர்கள் முற்றிலும் நீராசை அடைந்து விடவில்லை. ஆகவே அவ்வப்போது அவர்கள் சமரசத்திற்கான பல திட்டங்களை வகுத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த வண்ணம் இருந்தார்கள். அந்த திட்டங்களில் எதையேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடையே ஏற்பட்டிருந்த பிணக்கு முடிந்துவிடும் என்பதே அவர்களின் நோக்கமாகும். ஒரு அறிவிப்பில் குறைஷிகள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் தந்து விடுகிறோம், நீங்கள் மக்காவில் பெரும் செல்வந்தராகி விடலாம், நீங்கள் விரும்பிய பெண்களை உங்களுக்கு மனம் முடித்து தந்து விடுகிறோம், நாங்கள் உங்களை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கடவுள்களை குறை கூறுவதை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று கூறினார்கள். அதேபோல் இன்னொரு அறிவிப்பில், நீங்கள் ஒரு ஆண்டு எங்கள் கடவுள்களை வணங்குங்கள், மறு ஆண்டு நாங்கள் உங்கள் இறைவனை வணங்குகிறோம். இதற்குத்தான் பதிலளிக்கும் வகையில் இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டுள்ளது. இதனுடைய கருத்துக்களும் விவாதங்களும். இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு பார்த்தால் ஒரு உண்மைகள் தெரிய வருகின்றன. அதாவது, இந்த அத்தியாயம் இன்னும் சிலர் எண்ணுவதை போல் மத சகிப்புத்தன்மையை அறிவுறுத்துவதற்காக இறங்கிடவில்லை. மாறாக இறை நிராகரிப்பவர்களின் மார்க்கத்தையும் அவர்களின் வணக்க வழிபாடுகளையும் அவர்களின் கடவுள்களை விட்டு முழுக்க விலகிவிடுவதையும் தொடர்படுத்தி கொள்வதையும் திட்டவட்டமாக அறிவித்துவிட வேண்டும். மேலும் இறை நிராகரிப்பு நெறியும் ஏக இறைவனுக்கு அடிப்பணிய சொல்லும் இஸ்லாமிய நெறியும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. இவை ஒன்றொன்றும் இணைவதென்று பேச்சுக்கே இடமில்லை என்று அவர்களுக்கு அறிவித்துவிட வேண்டும். இந்த அறிவிப்பு ஆரம்பத்தில் குறைஷிகளை நோக்கி அவர்களின் சமரச திட்டங்களுக்கு பதிலாக கூறப்பட்டதே என்றாலும், இது அவர்களுக்கு மட்டும் உரியதன்றி மாறாக இதனை குர்ஆனிலும் இடம்பெற செய்து எல்லா முஸ்லிம்களுக்கும் இறுதி நாள் வரைக்கும் இவ்வாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது, இறை நிராகரிப்பு கொள்கை எங்கு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர்கள் அதனை விட்டு விலகி இருப்பதே தம் சொல்லாலும் செயலாலும் அறிவித்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் இந்த அத்தியாயத்திற்குள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அன்னலாரின் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பும் மஹ்ரிப் தொழுகைக்கு பின்பும் 2 ரக்காயத்துகளில் குல் யா அய்யுஹல் காபிரூன் என்னும் இந்த 109வது அத்தியாயத்தையும் 112வது அத்தியாயத்து அல் இக்லாஸையும் ஓதுவதை பல முறை கண்டிருக்கிறேன். அதேபோல் கபாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், நீங்கள் உறங்குவதற்காக படுக்கையில் சாயும் போது குல் யா அய்யுஹல் காஃபிரூனை ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவதற்காக செல்லும் போது இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்வது வழக்கமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் உறங்கும்போது இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இதன் பொருள், கூறுவீராக, ஓ நிராகரிப்பாளர்களே, நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை நானும் வணங்குவது இல்லை. நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்குபவரும் அல்ல. மேலும் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குபவனும் அல்லான். நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்லார்.
உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லகும் தீனுக்கும் வலிய தீன்.